லைட் அப்படிங்கிற லெசன்லேருந்து முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். லைட் சோர்சஸ் அப்படின்னா என்னென்னா, தன்னோட லைட்டு தானே எமிட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குதா, அதுதான் லைட் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் ஏபிள் டு எமிட் லைட், எதெல்லாம் லைட் கொடுக்குதோ அதெல்லாம் லைட் சோர்சஸ். ஸோ இந்த லைட் சோர்ஸஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது ஒன்று நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட். நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்றது தன்னோட இதில் பாடியிலேருந்தே இயற்கையாகவே லைட் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சன்னு, ஸ்டார் எல்லாம் பார்த்திங்கன்னா தனக்குன்னு சொந்தமான லைட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். யார்கிட்டேருந்தும் லைட்ஸ் எடுத்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதில் பயோலுமினசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பயோலுமினசன்ஸ் அப்படின்னா என்னென்னா, சில உயிரினங்கள் தட் இஸ் சம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் தி எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் லைட் நேம் பை பயோலுமினசன்ஸ். அதாவது சில லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு தன்னோட உடம்புலேருந்து லைட் வந்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம பயோலுமினசன்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஃபயர்ஃப்ளைஸ், ஜெல்லிஃபிஷ், க்ளோவார்ம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய உடம்புலேருந்து அப்படியே லைட்ஸ் வந்து தானாகவே இயற்கையாகவே கொடுக்குற தன்மை இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இதெல்லாம். ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட் அப்படின்னா என்னென்னா, ஃப்ளேம்ஸ் ஆஃப் கேண்டில். இப்போ கேண்டில், இன்கேண்டசன்ட் லேம்ப்பு, நியோன் லேம்ப்பு, சோடியம் லேம்ப், நம்ம வீட்டில் போடக்கூடிய எல்லா லேம்ப்பு லைட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் தான். அவங்களால தானாகவே ஒளிர முடியாது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து இருக்கணும், அப்போ தான் அதெல்லாம் லைட் கொடுக்க முடியும். இன்கேண்டசன்ட் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, க்ளோயிங் ஆஃப் ஹாட் அயன் ராட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்கேண்டசன்ஸ் லைட். ஸோ இன்கேண்டசன்ஸ் லைட்டில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாட்டான ராட் வந்து அயன் ராட் வந்து அது நம்ம ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு லைட் வரும் பார்த்திங்களா, அதுதான் வந்து இன்கேண்டசன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இரும்பு ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அதில் அந்த அயன் ராடை நெருப்பில் வச்சு இது பண்ணிகிட்ருப்பாங்க, ஹீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை வெளியே எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் அதில் தெரியும். ஸோ அதுதான் இன்கேண்டசன்ட் சோர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேண்டில், இன்கேண்டசன்ட் லேம்ப் அப்படின்னு சொல்கிறோம். கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸ். கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸ்னால் பாசிங் எலக்ட்ரிசிட்டி டு செர்டன் கேஸஸ் அட் அ வெரி லோ ப்ரெஷர். ஸோ ரொம்ப லோ ப்ரெஷரில் ஒரு சில கேஸஸ்குள்ளே எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது லைட்ஸ் வந்து கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து நியான் கேஸ், சோடியம் லேம்ப். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஒரு லைட் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். அடுத்து ரிஃப்ளெக்ஷன். லைட்டுன்றதாவே அதுக்கு உண்டான ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்பீடு, அது என்ன ஸ்பீடில் பாஸ் ஆகுது. இன்டராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர், மற்ற பொருள்களோடு அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது. ஸ்பெக்ட்ரம், இதெல்லாம் வந்து லைட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிற விஷயத்த பின்ஹோல் கேமராலேருந்து நம்ம சொல்லுவோம். இந்த ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்னென்னா, லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் பாஸ் ஆகும் அப்படின்றது தான் ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். The image can be made permanent if the paper is replaced by the photographic plate. ஒருவேளை இதே பின்ஹோல் கேமராவில் பேப்பருக்கு பதிலாக ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் எடுத்தால் அதுலேருந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். அந்த இமேஜை அப்படியே பெர்மனெண்ட்டாக வச்சுக்க முடியும். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, when we see our face in the mirror, we see the light rays from our face bouncing off the surface of the mirror. ஸோ நம்ம முகத்தை போயிட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த லைட் வந்து கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் நம்மளோட ஃபேஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லுது. த லைட் பாசிங் ஆன் தி மிரர், லைட் போய் கண்ணாடியில் படும்போது அது இன்சிடென்ட் ரே. அதே லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அது ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, த ஆங்கிள் பிட்வீன் த ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் தி நார்மல் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த மிரர்லேருந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ரே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரேக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ரேக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரேன்றது என்னென்னா, எந்த ரே ஆஃப் லைட் வந்து போய் அந்த சர்ஃபேஸில் விழுதோ, அந்த ரிஃப்ளெக்டிங் மெட்டீரியலில் போய் விழுதோ அதை வந்து இன்சிடென்ட் ரேன்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் அப்படியே பார்க்கலாம். வெளியிருந்து வந்து அந்த மிரர் மேலே படக்கூடிய அந்த ரே, அதுதான் இன்சிடென்ட் ரே. ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னா என்ன, வந்து அந்த மிரர் மேலே பட்டுட்டு ரிட்டன் ஆகும். அந்த ரிட்டன் ஆகக்கூடியது தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்கிறோம். த ரேஸ் ஆஃப் லைட் தட் கம்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் when an incident ray falls on the reflected material. ஸோ QR வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிஃப்ளெக்டட், ரிட்டன் ஆகிறது. அடுத்து பாயிண்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ்.
பாயிண்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் அப்படின்றது என்னென்னா, இன்சிடென்ட் ரே ஸ்ட்ரைக்ஸ் த ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த ரிஃப்ளெக்டட் ரே எந்த இடத்துல வந்து விழுதோ அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சாரி, பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் அப்படின்னா என்னென்னா, இந்த பர்பண்டிகுலர் லைன் ட்ரான் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த லைட் ரே எங்கே வந்து விழுதோ அதை வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்னு சொல்கிறோமா. அங்கேருந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா அதுதான் வந்து நார்மல். அடுத்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இன்சிடென்ட் ரேக்கும், அதாவது பிஓ சொல்கிறோமா, அந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மல் ரேக்கும் ஓஏ இந்த பிக்சரோட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பிஓ வந்து விழக்கூடிய அந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மல் ரேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை தான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டிங் ரேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள், அதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆங்கிள்ஸில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிக்சர் அப்படியே வரைஞ்சிட்டு எடுத்து இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிடலாம். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனில் என்னெல்லாம் லாஸ் இருக்குன்னா, the angle of incidence is always equal to the angle of reflection, that is angle of I is equal to angle R. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிள் அது வந்து இன்சிடென்ட் ஆகுதோ அந்த ஆங்கிள் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் ஒரு பாயிண்ட். இன்னொன்று, the incident ray, the reflected ray and the normal at the point of incidence lie on the same plane. ஸோ ஒரே இடத்துல தான் இந்த நார்மல் ரே, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே எல்லாமே சேம் சர்ஃபேஸில் தான் வந்து இருக்கும். அது ஒரு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து 2 டைப்ஸு. ஒன்று ஸ்பெக்யூலர் ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று டிஃப்யூஸ்டு ரிஃப்ளெக்ஷன். ஸ்பெக்யூலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இஃப் தி சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத் தென் வி ஹாவ் ஸ்பெக்யூலர் ரிஃப்ளெக்ஷன். த parallel light ray striking the surface gets reflected, it individual reflection rays remain parallel. ஸோ ஸ்பெக்யூலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது அந்த லைட் ரேஸ் வந்து படக்கூடிய சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா அது ஸ்பெக்யூலர் ரிஃப்ளெக்ஷன். diffused reflection அப்படின்னா, if the surface is rough then we have diffused reflection. Light rays after reflecting goes in many directions. ஸோ இந்த மாதிரி diffused reflection எப்படி இருக்கும்னா பல டைரக்ஷனில் அது வந்து போயிடும். ஆனால் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் ஒரு சிங்கிள் லைன், அந்த பேரலல் லைனாக தான் வந்து அது வந்து பரவும். டைப்ஸ் ஆஃப் பீம் ஆஃப் லைட். ஸோ பீம் ஆஃப் லைட்டு என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, லைட் இஸ் நாட் அ சிங்கிள் ரே பட் அ பண்டில் ஆஃப் ரே. ஸோ லைட்னாவே அது ஒரே ஒரு ரே கிடையாது, நிறைய ரேஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் லைட்டுன்னு சொல்லுவோம். லைட் பீம் கேன் பி அ பண்டில் ஆஃப் பேரலல் ரேஸ், கன்வர்ஜென்ட் ரேஸ் ஆர் டைவர்ஜென்ட் ரேஸ். எந்த மாதிரியான ரேஸாக வேணாலும் இந்த லைட் பீம் அப்படின்றதுல இருக்கும். The rays of sunlight are parallel. ஸோ சன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும். நம்ம அந்த ஒரு நேச்சுரலாகவே நம்மளால் பார்க்க முடியும் அந்த ரேஸ் வருது. ஸோ பேரலில் தான் வரும். ஆஃபன் தி ஹெட்லைட் ஆஃப் கார் கிவ்ஸ் பேரலல் ரேஸ். அதே மாதிரி காரில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்டில் இருந்து வரக்கூடியது பேரலல் ரேஸ் தான். பேரலல் ரேஸ்னால் பக்கத்தில் அப்படியே நம்ம ரயில்வே ட்ராக் தான் பேரலல். ஸோ அது அப்படியே சேமாக இருக்கும். லைட் ரேஸ் கோ இன் ஆல் டைரக்ஷன் ஃப்ரம் தி கேண்டில் ஃபயர், த ரேஸ் ஆர் டைவர்ஜென்ட். ஸோ இப்போ கேண்டில் நம்ம லிட் பண்ணுறோம் அப்படின்னா அதிலேருந்து பேரலாக வந்து அந்த லைட் வந்து பரவாது, ஆனால் சுற்றி எல்லா டைரக்ஷன்லையும் லைட் வந்து பரவும். இது வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேஸை நம்ம டைவர்ஜென்ட்னு சொல்கிறோம். லைட் ரேஸ் ஃப்ரம் தி ஃப்ளாஷ் லைட் இஸ் ஆல்சோ டைவர்ஜென்ட். ஸோ கேண்டில், ஃப்ளாஷ் லைட் இதுலேருந்து வரக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ட்டாக தான் இருக்கும். lenses we can converge light rays using a lens. You can focus sunlight to a point. ஸோ அந்த லென்ஸை நம்ம சன்லைட்டை சன்லைட் வரக்கூடிய இடத்துல லென்ஸை வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அது கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீட் ஆஃப் லைட் ட்ராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ லைட் எப்பயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடியது. 3 lakh km/s இன் ஏர் ஆர் வேக்யூம். காற்றுலையோ இல்லை காற்று இல்லாத பகுதி வேக்யூம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 3 lakh kilometers போகுது. ஸோ 3 lakh km/s ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். தென் இன்டராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர். ஸோ லைட்டும் அந்த சில பொருள்களோடு அது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று டிரான்ஸ்பரண்ட். ஸோ ஃபஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் பார்த்துலாம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் லைட்டை பாஸ் பண்ணுறதுக்கு விடுதோ அது வந்து டிரான்ஸ்பரன்ஸ். அதாவது கம்ப்ளீட்டாக கடக்கிறதுக்கு அலோ பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் சொல்கிறோம். அலோ லைட் டு பாஸ் கம்ப்ளீட்லி. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐ கிளாஸஸ், கிளியர் ட்ரிங்கிங் கிளாஸ், கிளியர் வாட்டர், ஃபேஸ் கிளாஸஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு
டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் நம்ம பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி, முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடி, ஜன்னல் கண்ணாடிகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லைட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உதவும். ஐ கிளாஸஸ் எல்லாம். ஸோ அது வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் சொல்கிறோம். அடுத்து டிரான்ஸ்லுலண்ட் மெட்டீரியல் அப்படின்னா அலோ லைட் டு பாஸ் பார்ஷியலி, கொஞ்சம் லைட்டை மட்டும்தான் அது பாஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணும். அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை நம்ம டிரான்ஸ்லுலண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒபேக் மெட்டீரியல்ஸ். ஒபேக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நாட் ஏபிள் டு அலோ லைட் டு பாஸ். ஸோ லைட்டே அதை கடந்து போகவே முடியாது. அந்த மாதிரி பொருட்கள் ஒபேக் மெட்டீரியல்ஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வால், திக்காக இருக்கக்கூடிய கார்ட்போர்டு, ஸ்டோனு, இந்த மாதிரி பொருட்கள் நம்ம ஒபேக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஷேடோஸ், நிழல்கள், எப்படி ஷேடோஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அதான் ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்ன்ற ப்ராப்பர்ட்டி படித்தோம். ஸோ லைட் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஷேடோ எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட் ஆஃப் லைட் சோர்ஸில் தான் இருக்கும். ஸோ ஷேடோ எப்பயுமே லைட் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஷேடோ. ஸோ ஷேடோவில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அம்ப்ரா, பென்னம்ப்ரா அப்படின்னு அந்த பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அம்ப்ரா அப்படின்னா என்னென்னா when an opaque object is placed in path of the light from the point source, a uniform dark shadow will appear on the screen. This is shadow is called umbra. ஒரு லைட் பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. லைட்டை கடத்தாத ஒரு பொருளை நம்ம நடுவில் அந்த லைட்டை போகக்கூடிய வழியில் வைக்கிறோம் அப்படின்னா அதோடைய ஷேடோ ஸ்க்ரீன் மேலே விழும். ஸோ அந்த ஷேடோவை தான் நம்ம அம்ப்ரா அப்படின்னு சொல்கிறோம். பென் அம்ப்ரா அப்படின்னா என்னென்னா when an opaque object is placed in the path of the light coming from a broad source of light, the small umbra will appear on the screen and then illuminated shadow area appears around umbra. ஸோ கொஞ்சம் ஷேடோவும் அதை சுற்றி லைட்டும் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் ஷேடோ வந்து சுற்றி அந்த லைட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பென் அம்ப்ரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பென் அம்ப்ரா ஆல்வேஸ் சரவுண்ட்ஸ் தி அம்ப்ரா. அம்ப்ராவை சுற்றி தான் எப்பயுமே இந்த பென் அம்ப்ரா வந்து இருக்கும். தி அம்ப்ரா இஸ் தி டார்க்கஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஷேடோ. ஸோ ரொம்ப டார்க்காக ஷேடோடைய டார்க்கஸ்ட் பார்ட் எதுன்னு கேட்குறோன்னா அது வந்து அம்ப்ரா தான். The lighter shade of the shadow is the penumbra. Penumbra வந்து இந்த அம்ப்ராவுடைய கொஞ்சம் அப்படி அந்த லைட்டாக தெரிகிறதுனால அது வந்து பென்னம்ப்ரான்னு சொல்கிறோம். ஸோ டார்க்காக இருக்க ஷேடோவுடைய டார்க்கான பகுதி வந்து அம்ப்ரா, கொஞ்சம் டார்க் இல்லாமல் லைட்டராக இருக்கக்கூடிய பகுதி வந்து என்னென்னா பென்னம்ப்ரா அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ. ஷேடோவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா ஒன்லி ஒபேக் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஷேடோஸ். லைட் எதெல்லாம் பாஸ் பண்ண விடாதோ அது மட்டும்தான் ஷேடோவை க்ரியேட் பண்ண முடியும். ஆப்போசிட் சைட் ஆஃப் தி லைட் சோர்ஸ். எப்பயுமே லைட் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஷேடோ க்ரியேட் ஆகும். cannot be determined the characteristics of the object by its shadow. ஸோ ஷேடோவை வச்சு இதுதான் பொருள்னு சொல்லி நம்மளால் கம்ப்ளீட்டாக டிட்டர்மின் பண்ண முடியாது. ஷேடோ வில் பி ஆல்வேஸ் டார்க்கர். ஷேடோ எப்பயுமே அந்த பிளாக் கலரில் தான் இருக்கும். வாட் எவர் மே பி த கலர் ஆஃப் லைட் ரே. ஸோ எந்த கலரோடைய லைட் வந்தாலும் ஷேடோ எப்பயுமே பிளாக்காக தான் இருக்கும், அது டார்க்கராக தான் இருக்கும். லைட் சோர்ஸ் ஒபேக் ஆப்ஜெக்ட் ஆர் ஷேடோ ஆல் இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ எப்போ வந்து அந்த ஷேடோ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த லைட்டை கடத்தாத பொருள், அந்த ஷேடோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அமைஞ்சிருக்கும். The side of the shadow depends upon the distance between light source and the object. லைட்டும் அந்த பொருளும் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதை வச்சு தான் அந்த ஷேடோவுடைய சைஸ் வந்து இருக்கும். தென் எக்லிப்ஸ், கிரகணம் சொல்லுவோம் நம்ம. ஸோ தட் இஸ் எக்லிப்ஸ். ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். ஸோ சோலார் அண்ட் தி லூனார் எக்லிப்ஸ் ஆர் அக்கரிங் தட் ஆர் டியூ டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட். ஸோ நமக்கு கிரகணங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணமெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா இந்த ஷேடோ அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் வந்து நடக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட்டை வச்சு தான் நடக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டி வச்சு நடக்குதுன்னா ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். அதாவது லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் பாஸ் ஆகும், அதுதான் ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட்டை வச்சு தான் நமக்கு எக்லிப்ஸ் வந்து உருவாகுது. சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா என்னென்னா சூரியன் வந்து மறைக்கப்படுறது, அதான் சோலார் எக்லிப்ஸ். அப்போது சூரியன் நமக்கு தெரியல அப்படின்னா இப்போ ஏர்த்லேருந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ சூரியன் வந்து நமக்கு பார்க்க தெரியல, அப்போது நடுவில் யார் இருக்காங்க, மூன் வந்து சூரியனை மறைச்சிருச்சு. ஸோ அதோடைய ஷேடோ, அந்த மூனுடைய நிழல் வந்து சூரியன் மேலே படுறதுனால அந்த அம்ப்ரா, பென் அம்ப்ரான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அம்ப்ரா பகுதியில் போய் இது மறையும் போது சூரியன் வந்து நம்ம ஏர்த்லேருந்து பார்க்கும்போது தெரியாது, அதுதான் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சோலார் எக்லிப்ஸ் வரும்போது மூன் வந்து சன்னுக்கும் ஏர்த்துக்கும் நடுவில் இருக்கும். லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னா சந்திர கிரகணம், அதில் நம்ம ஏர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் மூன் இருக்கும். சரி, சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில் ஏர்த் வந்துடும். தென் பிளேன் மிரர் அப்படின்னா என்னென்னா பாலிஷ்டு ஸ்மூத் சர்ஃபேஸ்.
அந்த பாலிஷ் போட்டிருக்கக்கூடிய ஸ்மூத்தான சர்ஃபேஸ்லேருந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மிரர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி, அதுதான் பிளெயின் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். ரியல் இமேஜ், வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் மேலே இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது ரியல் இமேஜ். ஸ்க்ரீன் மேலே இமேஜ் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அது வர்ச்சுவல் இமேஜ். கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசிபிள் லைட், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட்ஸுடைய ஸ்பெக்ட்ரம் நம்ம எடுத்துக்கிட்டால் நிறைய வேவ் லென்த் வந்து அது மாறும். அதோடைய ரேஞ்ச், அதாவது எந்த வேவ் லென்த்லேருந்து எந்த வேவ் லென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் நமக்கு விசிபிளாக இருக்கும் அப்படின்னா 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய வேவ் லென்த்துடைய லைட்ஸ் நம்மளால் தெரியும். ஒரு நானோமீட்டர், 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் 10 to the power 9 meters, பவர் -9 meters. ஸோ நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய விசிபிளான லைட்டுடைய பேண்டுடைய கலர் என்னென்னா விப்ஜிஆர். நம்ம ரெயின்போவுடைய கலர் விப்ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ஸோ வயலட்டுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கும்னா ஷார்ட்டராக இருக்கும். ரெட் கலருடைய வேவ் லென்த் பார்த்திங்கன்னா லாங்கராக இருக்கும். ஸோ விப்ஜிஆர் சொல்லும்போது நம்ம கீழே இருந்து தான் வயலட் ஆரம்பிப்போம். ஸோ இப்போது இந்த பேண்ட் ஆஃப் லைட்ஸ், பேண்ட் ஆஃப் விசிபிள் லைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த விப்ஜிஆரை வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது நம்ம ரெட்டினா, நம்ம கண்கள் இருக்கக்கூடிய ரெட்டினாவில் போகும்போது பிரெயின் வந்து அதை ஒயிட் கலராக தான் பர்சீவ் பண்ணும். அது ரிசீவ் பண்ணக்கூடிய மெசேஜ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஆல் த கலர்ஸ் ஆஃப் விசிபிள் லைட் இஸ் ஸ்பெக்ட்ரம். ஸோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது என்னென்னா எல்லா கலருடைய காம்பினேஷன், அதுதான் வந்து ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிசம் அப்படின்னா என்னென்னா ஆப்ஜெக்ட் மேடப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஸோ டிரான்ஸ்பரண்ட்ன்றது லைட்டை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இல்லையா, அதை டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ். லைக் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் தட் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 ஃப்ளாட் சர்ஃபேசஸ் தட் ஃபார்ம் அன் அக்யூட் ஆங்கிள். ஸோ 2 சர்ஃபேஸ் வந்து அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணோம், அதாவது 90 டிகிரியை விட குறைவாக இருக்கக்கூடிய ஆங்கிள் ஃபார்ம் பண்ணால் அது வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம். அதாவது லைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய பொருள்கள், அதாவது கிளாஸோ பிளாஸ்டிக்கோ, அது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்தும் போது அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் அது வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். நியூட்டன் டிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இஸ் அ கார்ட்போர்ட் டிஸ்க் வித் 7 ஈக்குவல் செக்டார்ஸ் கலர்ட் ரெட், எல்லோ, ஆரஞ்ச், க்ரீன். அந்த விப்ஜிஆர் படித்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தா அதுதான் வந்து நம்ம நியூட்டன் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். Using this Newton disk, one can explain that white is the combination of விப்ஜிஆர். ஸோ விப்ஜிஆரை வந்து தொடர்ந்து அந்த விப்ஜிஆர் ஒன்றா சேரும்போது ஒயிட் கலரை கொடுக்கும் அப்படின்றது இந்த நியூட்டன் டிஸ்க்லேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். From this we can say that yellow gelatin paper does not allow any color except yellow. ஸோ எல்லோ கலர் ஜெலட்டின் பேப்பர் வந்து எல்லோ கலரை மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், மற்றதெல்லாம் பாஸ் பண்ண. அதே மாதிரி ரெட் கலர் ஜெலட்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா ரெட் கலரை மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஜெலட்டின் பேப்பர்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட கலரை மட்டும்தான் பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ் எல்லாம் வந்து எப்படி சிந்தசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்டிங்க்ட் கலர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ரெட், ப்ளூ, டிஸ்டிங்க்ட் ப்ரைமரி கலர்ஸ்ன்னு இருக்குது. அதாவது ரெட், ப்ளூ, க்ரீன். ஸோ இந்த 3 கலர்ஸை வச்சு தான் மற்ற கலர்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் ஆஃப் 2 ப்ரைமரி கலர்ஸ். இந்த ப்ரைமரி கலருன்றது ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. இந்த 3 கலரில் ஏதாவது 2 கலரை சேர்த்திக்கிட்டே வரும். ஒரு சில ப்ரொபோர்ஷன்ஸ் நம்ம சேர்த்திக்கிட்டே வரும் அப்படின்னா அது செகண்டரி கலர்ஸ்ன்னு சொல்கிறோம். மெஜந்தா, சியான், எல்லோ ஆர் கால் செகண்டரி கலர்ஸ். ஸோ ரெட், ப்ளூ, க்ரீனை தவிர மற்ற எல்லாமே நம்ம செகண்டரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செகண்டரி கலர்ஸ் எப்படி இருந்து வந்துச்சுன்னா ப்ரைமரி கலர்ஸுடைய காம்பினேஷன் தான் செகண்டரி கலர்ஸ். ஸோ இப்போ ரெட்டும் ப்ளூவையும் சேர்த்துனா மெஜந்தா கிடைக்குது. ப்ளூ இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ப்ளூவும் க்ரீனையும் சேர்த்துனா சிஎன், க்ரீன், ரெட்டு சேர்த்துனா எல்லோ. இது 1 வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆல் ப்ரைமரி கலர்ஸ். 3 ப்ரைமரி கலர்ஸையும் ரெட், ப்ளூ, க்ரீன்றது 3 ப்ரைமரி கலர்ஸுங்களா. ஸோ அது 3த்தையும் ஒன்றா சேர்த்தும் போது என்ன கிடைக்கும்னா ஒயிட் கலர் கிடைக்கும். ஸோ ரெட்டு, ப்ளூ, க்ரீன் ஒன்றா சேர்த்துனா ஒயிட். ஸோ மெஜந்தா, சிஎன், எல்லோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட், ப்ளூ சேர்த்துனா மெஜந்தா, ப்ளூ, க்ரீன் சேர்த்துனா சிஎன், க்ரீன், ரெட்டு சேர்த்துனா எல்லோ. அதாவது ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.